மற்றும் நேரம் உலகத்தில் தலை சிறந்த ஆசிரியர்கள். லைஃப் டீச்சர்ஸ் us டு மேக் குட் யூஸ் ஆஃப் டைம். வாழ்வுன்னு சொல்லக்கூடியது நேரத்தை பயன்மிக்க விதத்தில் பயன்படுத்தக்கூடியதை கற்றுத்தரும். டைம் டீச்சர்ஸ் us த வேல்யூ ஆஃப் லைஃப். நேரம்னு சொல்லக்கூடியது எங்களோட வாழ்க்கையினுடைய பெருமதியை கற்றுத்தரும். So we have to use our time precisely, effectively, then only we can achieve success in our life. நேரத்தை பெறுமதியான முறையில் சரியான முறையில் நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் எங்களோட வாழ்க்கையை நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமானதாக மாற்றிக்கொள்ளலாம். Hope you got a clear idea regarding today's motivational quote, students. Students, in our previous class, முன்னைய கிளாஸ்ல வச்சு we have discussed about how internet functions. இணையம்னு சொல்லக்கூடியது எவ்வாறு தொழிற்படுகிறது சொல்லி we have taken a complete diagram. ஒரு முழுமையான வரைபடம் ஒன்று எடுத்தோம். இணையம் தொழிற்படக்கூடிய விதம். How internet functions. So you know, students, we have to open the browser from our device. எங்களோட சாதனத்திலிருந்து நாங்கள் browser open பண்ணணும். Then we have to type the URL in the address bar. Address barல சீர்மை வல இடங்காணி URL டைப் பண்ணப்படணும். Then domain name, அந்த URL இருக்கக்கூடிய ஆள்கள பேர் domain name சொல்லக்கூடிய பகுதி it is sent to the DNS server. DNS சேவையகத்திற்கு அனுப்பப்படும். DNS server find the appropriate IP address for the domain name. அந்த domain nameக்கான சரியான IP address கண்டுபிடிச்சி it returns the IP address into our device. எங்களோட டிவைஸுக்கு அந்த IP address return பண்ணும். Whenever our device receives the IP address related to a web server, can identify the location. அந்த IP address வச்சு வலைச்சேவையகம் வெப் சர்வர் இருக்கக்கூடிய லொகேஷன் அந்த இடத்தை இனம் காண முடியும். So my device establish a connection between my device and the web server. என்னுடைய சாதனத்திற்கும் வலைச்சேவையகத்திற்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணும் by using routers, signal towers, satellites. Thereafter my device send an HTTP request. Whenever server receives the HTTP request, it send HTTP response to our device. அப்ப HTTP வேண்டுகோள் ஒன்று என்னுடைய டிவைஸ்லிருந்து வெப் சர்வர் வலைச்சேவையகத்திற்கு அனுப்பப்படும். வலைச்சேவையகத்திலிருந்து ஏற்றாற்போல் ரெஸ்பான்ஸ் HTTP ரெஸ்பான்ஸ் அனுப்பப்படும். So through that response only the particular web page is loaded into my browser. நான் அந்த வேண்டுகொண்ட வெப் பேஜ் அந்த வலைத்தளம் என்னுடைய ப்ரௌசருக்கு லோட் ஆகிறது அந்த HTTP ரெஸ்பான்ஸ் ஊடாக வரக்கூடிய தகவலை அடிப்படையாக கொண்டு. So that is how internet works, students. அது இணையம் தொழிற்படக்கூடிய விதம். Thereafter we came to the topic what is URL. அடுத்ததாக அந்த URL சீர்மை வல இடங்காணி சம்பந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். Uniform Resource Locator. So any URL we can find several parts. So we have discussed HTTP சொல்றது செம்மை நடப்பொழுங்கு அல்லது Hypertext Transfer Protocol. www என்பதாக குறிப்பிடுறது உலகளாவிய வலை, அது இணையத்தின் ஒரு சேவையாக கருதப்படுகிறது. ரைட். தென் ebooks/English என்பதாக நாங்கள் பயன்படுத்தினது வலம் அமைந்துள்ள இடம், where the path is located. And the last part ict.pdf, it is known as resource. அதுக்கு நாங்கள் resource வலம் என்பதாக குறிப்பிடுவோம்.
Hope you got a clear idea, students. This is the point we have stopped in our previous class. இந்த இடத்துல தான் நாங்க previous classல வச்சு நிப்பாட்டினோம். அதாவது URL சீர்மை வலை இடங்காணியில இருக்கக்கூடிய பகுதிகள் என்னான்னு சொல்லக்கூடிய இடத்துல. Alright? Okay. So today we are going to discuss more about domain name. இன்று நாங்க domain name ஆள்களப்பேர் சம்பந்தமாக மேலதிகமான சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். Alright? Okay. So domain names are used worldwide. உலகளாவிய ரீதியில domain names சொல்லக்கூடியவைகள் பயன்படுத்தப்படுது students. Alright? So a domain name is used as a part of URL where internet users can access a particular website. அப்ப domain nameன்றது URL இருக்கக்கூடிய ஒரு பகுதி. Right? அப்ப அந்த domain name வச்சு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட் அந்த வலை பக்கத்துக்கு எங்களுக்கு access பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. A domain name is used for finding and identifying web servers on the internet. இணையத்தில் இருக்கக்கூடிய வலைச்சேவையகங்கள் அடையாளம் காண்பதற்கு தான் இந்த domain name ஆள்களப்பேர்னு சொல்லக்கூடியது பயன்படுத்தப்படுது. Right? So inside the domain name, இந்த domain nameக்கு கீழால உண்மையிலே இயங்குறது ஸ்டூடெண்ட்ஸ் ஐபி அட்ரஸ், ஐபி முகவரி என்று சொல்லக்கூடிய ஒன்று. ஐபி அட்ரஸ். Right? IP address is like this students 192.168.10.15 இப்படி எண்களுடைய ஒரு தொடர் ஒன்று தான் ஐபி அட்ரஸ்ல பயன்படுத்தப்படுது. Because of human being they are having difficulties in remembering sequence of numbers. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஞாபகம் வைத்துக் கொள்வது என்பது ஒரு கடினமான விஷயம். Therefore on behalf of IP address it is converted into domain name. அந்த ஐபி அட்ரஸுக்கு பதிலாக டொமைன் நேமை ஞாபகம் வச்சுட்டு we can access the particular website. அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை எங்களுக்கு அணுகக்கூடிய ஆற்றல் இருக்குது. Right? So we are going to see what are the parts of domain name. Domain name ஒன்றில் ஆள்களப்பேரில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னான்னு சொல்லக்கூடிய விடயத்தையும் அடுத்ததாக அவதானிக்க போறோம். Right? Okay, just a minute. I'll focus the camera into whiteboard, students. Hope you all can see the whiteboard clearly, students. We are discussing about domain name. URL ல வரக்கூடிய domain named சொல்லக்கூடிய பகுதியை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். சிம்பிளா ஞாபகப்படுத்தினால் http://www டாட்ல இருந்து முதலாவது / வரையில வரக்கூடிய பகுதிக்கு தான் domain name என்பதாக சொன்னோம். We call it as domain name ஆள்களப்பேர். So this part is known as domain name ஆள்களப்பேர். So this is used to uniquely identify a web server in the internet. இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலைச்சேவையகத்தை தனித்துவமாக அடையாளம் காணக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த domain nameனு சொல்றோம். So under domain name IP address is there. Domain nameக்கு கீழால உண்மையிலே இயங்குறது IP address என்று சொல்லக்கூடியது. IP முகவரி என்று சொல்லுவோம். IP முகவரி. Right? While we are considering a domain name, ஆள்களப்பேரோண்டு கன்சிடர் பண்ணக்கூடிய நேரத்துல it refer a web server. அது ஒரு வலைச்சேவையகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று we can identify two parts of that. அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதிகளை எங்களுக்கு இனம் காணலாம். So I'll take daraz.lk and here I'll take amazon.com. So here daraz means
டொமைன் டராஸ் என்பதாக குறிப்பிடுறது டொமைன் ஆள்களம்னு செல்லக்கூடியது. .lk என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது டாப் லெவல் டொமைன் மேல்மட்ட ஆள்களம்னு சொல்லக்கூடியது. Amazon is the domain name. Amazon is the domain ஆள்களம். And the .com is top level domain. .com என்பதாக தரப்பட்டிருக்கிறது மேல்மட்ட ஆள்களம்னு சொல்லக்கூடியது. Likewise, we can identify two parts of a domain name. ஒரு domain nameல இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளை எங்களுக்கு இனம் காண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? ஓகே. ஸோ இந்த உங்களோட டியூட்ல ஸ்டூடெண்ட்ஸ் டொமைன் நேம்னு சொல்லக்கூடிய தலைப்பு கீழால ஒரு blank பாக்ஸ் ஒன்று தரப்பட்டிருக்குது, ஒரு blank பெட்டி ஒன்று தரப்பட்டிருக்குது. ஸோ வில் ஃபில் இட், அதை நாங்கள் ஃபில் பண்ணிட்டு வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக், அடுத்தடுத்த தலைப்புகளுக்கு நாங்கள் மூவ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? ஓகே. குயிக்லி ஃபில் தி ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ணுறேன். இதை குயிக்காக ஃபில் பண்ணிக்குவோம். அந்த டொமைன் நேம்னு சொல்லக்கூடிய தலைப்புல blank வைக்கப்பட்டுள்ள இடம். திஸ் பார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த பகுதியை அந்த blank பாக்ஸ் உள்ளுக்கு ட்ரா பண்ணிக்கோ. ஓகே, மேக் இட் சூன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட். Okay, students, hope you have complete the parts of a domain name. ஒரு domain name ஆள்கள பேரில் இருக்கக்கூடிய பகுதிகள் சம்பந்தமாக கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே. We are going to discuss more about domain name. இந்த domain name சம்பந்தமாக மேலதிகமாக இன்னும் சில விடயங்களை நாங்கள் அவதானிக்க இருக்கிறோம். ரைட்? So while we are considering a domain name, ஒரு ஆள்கள பேரை நாங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்
The top level domain. Sometimes it refer a country. சில நேரங்கள்ல அது ஒரு நாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். .lk means Sri Lanka. If it is .in, it is India. .jp, it is Japan. .uk, it's United Kingdom. .us, it is United States. Likewise, some top level domains, சில மேல்மட்ட ஆள்களங்கள் அது ஒரு நாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்டை குறித்து காட்டக்கூடியதாக. It indicates a country. And some top level domains, சில மேல்மட்ட ஆள்களங்கள், it refer a special field. ஒரு விசேட துறையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சில மேல்மட்ட ஆள்களங்கள் ஒரு நாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில மேல்மட்ட ஆள்களங்கள் ஸ்பெஷல் ஃபீல்ட் ஒரு விசேடமான துறையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். Right, we'll see what are the top level domains refers a country. Right, ஒரு நாட்டை குறிக்கக்கூடிய top level domains, விசேட துறைகளை குறிக்கக்கூடிய top level domains சம்பந்தமாக நாங்கள் அவதானிக்க இருக்கிறோம். ஸோ விசேட துறைகள்னு சொல்லக்கூடிய நேரத்தில் .com என்பது கொமர்ஷியல் வணிகத்தை குறிக்கக்கூடியது. கொமர்ஷியல் வணிகத்தை குறிக்கக்கூடியது .com. .org ஆர்கனைசேஷன், அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனத்தை குறிக்கக்கூடியது .org என்பதாக இருந்தால். .gov என்பதாக இருந்தால் கவர்மெண்ட் அரசாங்கம் என்பதை குறிக்கக்கூடியது. .mil என்பதாக இருந்தால் மிலிட்டரி இராணுவம் என்பதை குறிக்கக்கூடியது. .edu என்பதாக இருந்தால் எஜுகேஷன் கல்வித்துறையை குறிக்கக்கூடியது. So likewise, we can find some top level domains refer a special field. விசேட ஒரு துறையொண்ட அடிப்படையாக கொண்ட, ரைட், விசேட ஒரு துறையை எடுத்து காட்டக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய டாப் லெவல் டொமைன்ஸ் இருக்குது. டியூட்ல நான் அதோட தொடர்பான சில விளக்கங்கள் தந்திருக்கிறேன். அதே போன்று சம் டாப் லெவல் டொமைன்ஸ் ரிஃபர்ஸ் அ கண்ட்ரி. ரைட், ஒரு நாட்டை குறிக்கக்கூடியதாக சில டாப் லெவல் டொமைன்ஸ் இருக்கு. நாடு, கண்ட்ரி. So .in India, .us United States, .au Australia, இவ்வாறு it indicates a country. அந்த top level domain ஊடாக ஒரு country ஒன்று indicate பண்ணப்படும். Hope you got a clear idea, students. So we'll have a note regarding this. தொடர்பான note ஒன்று நாங்கள் எடுப்போம். So we have discussed domain name, ஆள்களப்பேர். It is a part of URL. சீர்மை வலை இடப்படுத்தில் ஒரு பகுதி தான் domain name. It refer a web server in the internet. இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலைச்சேவையகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். Right? And the domain name consists of two parts, domain and the top level domain. So top level domain, sometimes it indicates a country, sometimes it indicates a special field. Right? Okay, we'll have a note regarding this, students. இதோட தொடர்பான நோட் ஒன்று நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். Students, tuteல yes, page number 14, is it? Yes, tuteல page number 14 என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த பகுதியை கம்ப்ளீட் பண்ணிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். Quickly complete this. After completion, please raise your hands.
Okay, students, hope the time is enough to complete the note regarding the top level domain. Some top level domain refer a country and some top level domains refer a special field. சில உயர்மட்ட ஆள்களங்கள் ஒரு நாட்டை குறிக்கக்கூடியதாகவும் இன்னும் சில உயர்மட்ட ஆள்களங்கள் விசேட துறைகளை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். ரைட்? ஓகே. ஸோ வில் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களோட அடுத்த தலைப்புக்கு நாங்கள் மூவ் ஆகிறோம். வைல் வி ஆர் கன்சிடரிங் இன்டர்நெட், நாங்கள் இன்டர்நெட்டை கன்சிடர் பண்ணக்கூடிய நேரத்தில் தேர்ஸ் நோ அ சிங்கிள் ஓனர் ஃபார் தி இன்டர்நெட். இணையம்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு தனி உரிமையாளர் கிடையாது. ரைட்? If we take a shop, there's an owner. If we take a house, there's an owner. If we take any institution, there's an owner. But internet doesn't have a single owner. It is maintained and it is maintained by two important organizations. அப்ப இணையத்துக்கு தனி உரிமையாளர் கிடையாது. பட் இணையத்தை பராமரிப்பதற்காக வேண்டி த இன்டர்நெட் சொசைட்டி, இணைய சமூகம்னு சொல்லுவோம். த இன்டர்நெட் சொசைட்டி, இணைய சமூகம், and World Wide Web Consortium. World Wide Web Consortium. உலகளாவிய வலை ஒன்றியம் என்று சொல்லுவோம். உலகளாவிய வலை ஒன்றியம். So these are the two institutions or two organizations which maintains the internet. இணையத்தை பராமரிக்கக்கூடிய, இணையத்தை பராமரிப்பதற்காக வேண்டி protocols, நெறிமுறைகள் உருவாக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள், இரண்டு முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இஃப் வி டேக் அ ஸ்கூல், நாங்கள் பாடசாலை ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், பாடசாலையில மாணவர்களுக்குரிய சட்ட விதிமுறைகள் இருக்குது. ஒரு மாணவர் பாடசாலைக்கு எவ்வாறு வருகை தர வேண்டும், அவருடைய ட்ரெஸ் கோட் எவ்வாறு இருக்கணும், ஹேர் கட் எவ்வாறு இருக்கணும், ஷூஸ் எவ்வாறு இருக்கணும். அதே போன்று ஆசிரியர் பாடசாலைக்கு வருகை தர வேண்டிய விதிமுறைகள் இருக்குது. எந்த டைமுக்கு வருகை தரணும், நேரத்தோட போறேன்னு சொன்னா யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், குறிப்பிட்ட டைம் டேபிளுக்கு அமைய அந்தந்த டைம் டேபிளுக்கு அந்த பாடசாலையில பாடங்களை கற்பிக்கணும். இவ்வாறு சில வரையறைகள் டீச்சர்ஸுக்கு இருக்குது. And principal, he is also having set of rules and regulations. And minor staff, they are having some set of rules and regulations. So all the rules and regulations are not same. பாடசாலையில் இருக்கக்கூடிய சிற்றூழியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபரண்டு செல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஸோ வித்தியாசமான செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. லைக்வைஸ் இன்டர்நெட், there are many kinds of communication methods. இணையத்துல பலவிதமான தொடர்பாடல் முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், காணொளி மாநாடு, அது ஒரு வகையான தொடர்பாடல். கோப்புகளை பரிமாற்றம் செய்தல், அது ஒரு வகையான தொடர்பாடல். ஒரு வலைத்தளம் ஒன்றை எங்களோட டிவைஸுக்கு, ப்ரௌசருக்கு பெற்றுக்கொள்ளல், அது ஒரு வகையான தொடர்பாடல். இணையத்தினூடாக வாய்ஸ் கால் பேசுறதுன்றது அது இன்னொரு வகையான தொடர்பாடல். இணையத்தினூடாக டிவி பார்த்தல், it is another kind of communication. So all these communications
each of these communication having some set of protocols. Students, protocols means நாங்க நெறிமுறை என்பதாக ஷோர்ட்டா சொன்னாலும் இல்லாட்டி செம்மை நடப்பொழுங்கு என்பதாக ஷோர்ட்டா சொன்னாலும் செம்மை நடப்பொழுங்கு ஷோர்ட்டா அவ்வாறு குறிப்பிட்டாலும் ஒவ்வொரு வகையான கம்யூனிகேஷன்ஸுக்கும் புரோட்டோகால்ஸை இணையத்தில் இனம் காணலாம். Different kinds of communications use different kinds of protocols, right? So we are going to discuss important protocols and their functions in the internet. அப்ப இந்த இரண்டு நிறுவனத்தாலே உருவாக்கப்படக்கூடிய இந்த protocols, இந்த நெறிமுறைகளுடைய மிக முக்கியமான நெறிமுறைகள், அதனுடைய மீனிங் ஃபங்க்ஷன் சம்பந்தமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம், right? So the first protocol I am going to explain is HTTP protocol. HTTP என்று அழைக்கக்கூடிய protocol. அல்ல மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் HTML டாக்குமெண்ட்ஸ். HTML ஆவண பரிமாற்றத்துக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய நெறிமுறை, பயன்படுத்தக்கூடிய செம்மை நடப்பொழுங்கு. And there's a protocol called TCP. ஸ்டூடெண்ட்ஸ், TCP என்பதாக ஒரு புரோட்டோகால், ஒரு நெறிமுறை இருக்குது. கனெக்ஷன் ஓரியன்டட் டேட்டா டிரான்ஸ்மிஷன், தொடர்புசார் தரவு பரிமாற்றத்தின் போது இந்த TCP செல்லக்கூடிய நெறிமுறை தான் பயன்படுத்தப்படும். மாணவர்கள் பாடசாலை வருகை தாரது, அதுக்குரிய ரூல்ஸ், ஆசிரியர்கள் அதுக்குரிய ரூல்ஸ் வித்தியாசம். லைக்வைஸ் ஒரு HTML ஃபைல் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் HTTP என்ற விதிமுறை, தொடர்பு சார்ந்த ஒரு தரவு பரிமாற்றத்தின் போது TCPன்னு செல்லக்கூடிய விதிமுறை. And UDP means user datagram protocol சொல்லுவோம். user datagram protocol short formல UDP என்பதாக குறிப்பிடுவோம். So it is used for connectionless data transmission. தொடர்பு சாராத தரவு பரிமாற்றங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் UDP என்று சொல்லக்கூடியது பயன்படுத்தப்படுது. Here you need to remember the protocol and meaning and the function. இந்த இடத்துல புரோட்டோகாலும் அதனுடைய மீனிங்கும் அதனுடைய ஃபங்க்ஷனையும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். Right, so far we have discussed HTTP, TCP and UDP. Thereafter FTP, file transfer protocol சொல்லக்கூடியது. FTP, file transfer protocol. While we are exchanging files, bigger files through internet, FTP protocol is used. நாங்கள் பெரிய கோப்புகளை இணையத்தினூடாக பரிமாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த FTP செல்லக்கூடிய நெறிமுறை, FTP செல்லக்கூடிய செம்மை நடப்பொழுங்கு தான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும். And there's a protocol called DHCP. DHCP என்பதாக ஒரு protocol, ஒரு நெறிமுறை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய நீளமான வடிவம் டைனமிக் ஹாஸ்ட் கன்ஃபிகரேஷன் protocol. Dynamic host configuration protocol. So the function of DHCP is dynamically assign IP addresses to host. விருந்தினர்களுக்கு IP முகவரிகளை இயங்கு நிலையில் வழங்கக்கூடிய நெறிமுறை, அந்த புரோட்டோகால் தான் DHCP. And there's a protocol called ARP. ARP என்பதாக ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குது. So the function of ARP is mapping of IP addresses with MAC address. Right? IP address ஓட MAC address map பண்றது, லிங்க் பண்றது இந்த ARP, address resolution protocol சொல்லக்கூடியது. And there's another protocol called ICMP. ICMP என்பதாக ஒரு protocol, இது ஒரு நெறிமுறை இருக்குது. இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் என்பதாக சொல்லுவோம். அதனுடைய ஷார்ட் வடிவம் தான் ICMP. So ICMP is used inform and control the messages when there is a problem in the internet. இணையத்தில் வழுக்கல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தரவு பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புரோட்டோகால் தான் ICMP.
You know, students, we are in today we are using email because it is a fastest communication, official communication method. So there are three protocols related to email transfer. இந்த இமெயில் மின்னஞ்சலுண்டு அனுப்புவதற்கு பயன்படக்கூடிய மூன்று வகையான புரோட்டோகால்ஸ், மூன்று வகையான நெறிமுறைகள் இருக்குது. One is SMTP, Simple Mail Transfer Protocol. Other one is POP, Post Office Protocol. Other one is IMAP, Internet Message Access Protocol சொல்லக்கூடியது. ஸோ இந்த மூன்று நெறிமுறைகளும் மின்னஞ்சல் பரிமாற்றத்தின் போது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அட்லீஸ்ட் யூ நீட் டு ரிமெம்பர் ப்ரோட்டோகால் மீனிங் அண்ட் தி ஃபங்க்ஷன், ரைட்? இந்த டியூட் ஐ ஹவ் கிவன் பியூட்டிஃபுல் டேபிள், ஒரு அழகான டேபிள் ஒன்று டியூட்ல தரப்பட்டிருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த நோட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஓகே, we are going to fill the meaning and the function. அது தந்துள்ள ப்ரோட்டோகால்ஸோட மீனிங்கையும் ஃபங்க்ஷனையும் நாங்கள் எழுதிக்குவோம், ரைட்? ஓகே, make it soon students. After completion, please raise your hands.
Those who have completed, please raise your hand, students. Protocol, meaning and the function. இதை கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் ரேஸ் ஹேண்ட் பண்ணுவோம். நெறிமுறையினுடைய கருத்தும் அதனுடைய தொழிற்பாடும். அந்த நெறிமுறையுடைய ஃபங்க்ஷனும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஞாபகம் இருக்கணும். Hope it's clear, students. So today we have discussed some important topics: domain name and protocols, நெறிமுறைகள் சம்பந்தமாக. Next day we are going to start the second tute. First chapterல second tute அடுத்த நாளைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். Right. Hope you got a very clear idea about today's session, students. So I'm going to wind up this session. Inshallah, we'll meet on next online ICT class. Jazakallah khair. Thank you very much, students.